மத்திய அரசாங்கத்தினுடைய தொகுதி மறுசீரமைப்பு என்கிற சதி திட்டத்திற்கு எதிராக பாதிக்கப்படக்கூடிய மாநில முதலமைச்சர்கள், மாநிலங்களுடைய அமைச்சர்கள், மாநிலத்தினுடைய பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மாநாடு என்பது சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு நல்ல முன்முயற்சி. ஏனென்று சொன்னால், ஏற்கனவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்று சொன்னால் தமிழ்நாடு, கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களும் மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும். ஏற்கனவே இருக்கிற பாராளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது என்கிற முறையில்தான் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்திலே அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியது மட்டுமல்லாமல் பாதிக்கப்படக்கூடிய கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, பஞ்சாப் உட்பட அனைத்து மாநில பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுடைய கூட்டத்தை இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இந்த பிரச்சனையில் இது ஒரு அகில இந்திய பிரச்சனை என்கிற முறையில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் அகில இந்திய அளவில் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி அனைத்து கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்டுத்தான் முடிவெடுக்க வேண்டும் என்பதை நான் முதல்ல வற்புறுத்த விரும்புகிறேன். பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் என்கிற முறையில் இந்த பிரச்சனையில் இந்த முன்முயற்சியை வரவேற்கிறோம். இந்த அனைத்து மாநிலங்கள் கொண்ட ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை அமைப்பதென்று அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக இந்திய குடியரசுத் தலைவரையும் பாரத பிரதமர் அவர்களை சந்தித்து இந்த மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சம்பந்தமாக நேரடியாக வற்புறுத்துவது என்று அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். இந்த அடுத்த கட்ட இந்த முயற்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்றால் ஏற்கனவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் பாஜக அல்லாத மாநில அரசாங்கங்களை பழிவாங்குகிற வகையில் நிதி ஒதுக்கீட்டிலே பாரபட்சம், மொழி திணிப்பு, ஏற்கனவே மாநிலங்களுக்கு இந்திய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய பல்வேறு அதிகாரங்களை பறிப்பது போன்ற ஒரு எதோச்சதிகாரமான நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடுகிற போது அதற்கு எதிராக பாதிக்கப்படக்கூடிய அனைத்து மாநில முதலமைச்சர்களும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய கூட்டாக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பது என்பதற்கு இந்த நடவடிக்கை என்பது பயன்படும். ஆகவே இன்றைக்கு இருக்கிற கூட்டம் என்பது கூடியிருக்கிற கூட்டம் என்பது மறுசீரமைப்பு என்பதற்கு மட்டுமாக அல்ல, மாறாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக, மாநில அரசாங்கங்களுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் செயல்படுகிற போதெல்லாம் இந்த கூட்டு உணர்வும் கூட்டு செயல்பாடும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்த போராட்டத்திற்கு வலிமை சேர்க்கும். அந்த வகையில் இந்த முயற்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வரவேற்கிறோம். தமிழ்நாடு அரசுடைய பல்வேறு துறைகளிலும் பல்லாயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் என்பது நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் இருக்கிறது. படித்துவிட்டு தகுதியானவர்கள் லட்சக்கணக்கில் இருந்த போதும் கூட அரசு பணி நியமனம் செய்யப்படாத காரணத்தினால் அரசு வேலை கிடைக்காமல் கிடைக்கிற வேலையை செய்து கிடைக்கிற கூலிக்கு உழைப்பது என்கிற அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய நிலைமை என்பது போயிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் காலி பணியிடங்களை நிரப்புவது என்று அரசாங்கம் வந்திருப்பது என்பது வரவேற்கத்தக்க நல்ல விஷயம். அது நேர்மையாகவும் முறையாகவும் நடைபெற வேண்டும். அந்த பணி நியமனம் என்பது நடைபெற வேண்டும் என்பதுதான். இல்லை, அண்ணாமலை நடத்துகிற போராட்டம் ஒரு நாடகம். அவர் டாஸ்மாக் எதிர்ப்பதற்கான எந்த விதமான தார்மீக உரிமையும் அவருக்கு கிடையாது. அது ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்காரு. அப்படின்னா முதல்ல பிஜேபி ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் அவங்க இந்த மாதிரியான போதைப் பொருள்களை தடுக்கட்டும். போதைப் பொருள் கட்டாயம் தடுக்கப்பட வேண்டியது என்பதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதே மாதிரி இந்த அரசாங்கமே இந்த மாதிரியான விற்பனையில் ஈடுபடுவது என்பது தடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து. அதை சொல்றதுக்கான ஒரு தகுதி அண்ணாமலை கிடையாது. அது தோழர் திருமாவளவன் தான் கேட்கணும். நாங்கள் ஏற்கனவே அந்த கோரிக்கையை ஆதரிச்சிட்டு கல்லூரியில கௌரவ பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களை பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருக்கு. குறைஞ்சபட்சம் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் அந்த ஊதிய உயர்வு என்கிற கோரிக்கையாவது உடனடியாக அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்தி இருக்கோம். இப்போது நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பிரச்சனையை எழுப்புவார்கள். எல்லா கட்சியும் கூடுதலாக போட்டியிட்டு தான் விரும்புவோம். குறைச்சிக்க விரும்புவோம். அதை அப்ப பாத்துக்கலாம். ஆனா கட்டாயம் கூடுதலாக போட்டியிடும். நேற்று ராத்திரி 9:30 மணிக்கு தான் வெளியே வந்திருக்கோம் போராட்டத்துல இருந்து. எப்படி அந்த மாதிரிலாம் உங்களால மனசாட்சி இல்லாம கேட்க முடியுது? தினமும் போராட்டம், தினந்தோறும் எங்களுடைய போராட்டம் நடந்து கொண்டது. இல்ல தோழர்களே, மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் மீது அது திமுக ஆட்சியில இருந்தாலும் அண்ணா திமுக ஆட்சியில இருந்தாலும் மக்கள் நலனை பாதிக்கிறது என்று சொன்னால் அந்த பிரச்சனையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய சொந்த நிலைப்பாட்டிலிருந்து அதற்கான போராட்டத்தை நடத்தும். இப்போதும் அதை நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். நீங்க ஒப்பீட்டு அளவில் மற்ற கட்சிகள் மற்ற அமைப்புகளின் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டால் நீங்க ஏதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தந்த எஸ்பி ஆபீஸ்ல போய் கேளுங்க. இந்த மாசம் சிபிஎம் அதன் சார்பான அமைப்புகள்
எத்தனை போராட்டம் நடத்திருக்கு அப்படின்னு ஒவ்வொரு எஸ்பி ஆஃபீஸ்லேயும் நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கேடுங்க. எங்களை விட ஒரு போராட்டம் வேற ஏதாவது ஒரு கட்சி நடத்தியிருந்தாலும் நீங்கள் சொல்றதுக்கு நான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு விஜய் சொல்றாரு. நீங்க ஏதாவது அது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது வரவேற்கிற விஷயங்கள் இருக்கு, நீங்க அதை வரவேற்கிறீங்களா? அது ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன். முதல்ல அத்தைக்கு மீசம் முளைக்கிட்டான். அவர் இப்போதான் முளைச்சிருக்காரு. என்ன அவர் வளர வேண்டியது எவ்வளவோ இருக்கு. ஆனால் எடுத்த உடனே கட்சி ஆரம்பித்த உடனே நேரடியாக ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சர் தான் அப்படின்ற ஒரு கருத்தில் அவர் இருக்காரு. அதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் அப்படிலாம் சாத்தியமே கிடையாது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தோண்டி 100 ஆண்டு காலம் ஆகுறது. 52 நாங்கள் தான் ஆட்சியை அமைச்சிருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அது ஒரு சதியின் காரணமாக போச்சு. அதுக்கப்புறம் ஏராளமான இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இப்போ 63 கட்சி இருக்கு. பதிவு செய்யப்பட்ட கட்சி மட்டும், பதிவு செய்யப்படாத கட்சி வேற இருக்கு. இதுக்கு பத்தியில 63ல அது ஒண்ணு. ஓகே, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.